மட்டன் பிரட்டல் இல்ல இதுதான் நல்ல கபன்னு பசிக்குது. யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல லஞ்ச் சாப்பிடுமா? லெட்ஸ் கோ. எப்படி இருக்கு பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப பசியா இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க ஃபுல்லா சைவம்ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே சைவமா கொடுத்துருக்கேன். நான் வந்துட்டு புரோட்டீன் பேஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால கினோவா எடுத்துருக்கேன். கினோவால ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு சாப்பிட போறேன். ஸ்ரீலங்கன் சாப்பாடுனால யூஸ்வலாக தேங்காய் பூ, தேங்காய் பால் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். ஸோ சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு மில்கி அண்ட் க்ரீமி டேஸ்ட். இது என்ன வல்லாரை சம்பால் ட்ரையாக குக் பண்ணாமல் அது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கசப்பு தன்மை இல்லை, கொஞ்சம் லைம் போட்டிருக்காங்க, தக்காளி சாலட் செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. இவங்களோட காய்கறிகள் எனக்கு பர்சனலாக கிடைக்குன்னா வெரி ஸ்பெஷல். ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய காய்கறிகள். இங்கே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மெனுஸ் வந்துட்டு மாற்றிட்டே இருப்பாங்க. Okay, I'm going to try some non-veg. The milkiness and the masala is amazing. சுறா வரை நிறைய அந்த சுறா போட்டு சவுத் இந்தியன் ஸ்டைலில் சாப்பிட்ருக்கேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சாப்பிடும்பொழுது ஊரோல் அந்த ஸ்பைசஸ் பட்டும் படமும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் அந்த பட்டை மிளகா அந்த காரம் தூக்கலாக சிறப்பாக இருக்குது. நல்லா ட்ராயாக உதிரியாக இருக்குது. And one more thing, நான் கினோவா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ற விஷயத்தை நான் மறந்து சாப்பிட்டு இருக்கேன். கினோவா is definitely a best alternative for rice, high in fiber and protein. மட்டன் இங்கே சாப்பிட்ற எல்லாத்தோட டேஸ்ட்டுமே ரொம்ப புதுசாக இருக்கு. எனக்கு இந்த மட்டன் பிரட்டல் வா இல்ல பாலா, இந்த பருப்பு கூட்டு வாவ். மட்டன் பிரட்டல் இல்ல இதுதான் யோ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதுதான் செட்டு, நீங்க இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லாம உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணும் நீங்க ஒன்னொன்னா சூஸ் பண்ணி விதமா சாப்பிடலாம். டெய்லி இந்த சாப்பாடு சாப்பிடலாம் போல. பாலப்பம் பிடிக்குமா? ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல பாலப்பம். ஸ்ரீலங்கன் சாப்பாடு வந்துட்டு அப்பம் சாப்பிடாம போனோமா என்ன நானே மன்னிக்க மாட்டேன். இந்த அப்பம் சொல்லும் பொழுது முட்டை அப்பம் இருக்கு, ஸ்வீட் அப்பம், ஒரிஜினல் பாலப்பம். ஆனா இதுல என்ன பெஸ்ட்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல இந்த மாதிரி இடி சம்பா கொடுக்குறாங்க. தேங்காய் பூ, ஸ்பைசஸ், மிளகா, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலாம் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி சாரமா இருக்குல்ல? யா செம்ம மேட்டர் இது. லெட்ஸ் ட்ரை.